Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 12/10/2025. இந்த வீடியோவை நைட்டு ஒரு 7:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து ரவுண்டு 3க்கான ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரவுண்ட் 3னுடைய ஷெட்யூல் எக்ஸ்டெண்ட் ஆகிறது தொடர்பான ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன். டீட்டெயில்டாக இந்த வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது 9ஆம் தேதி 9/10/2025 அன்று இதற்கு முன்னதாக ஆல் இண்டியா கோட்டா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணினதுனால தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரவுண்டு 3யும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் 12/10/2025 அதாவது இன்று மாலை 5 மணியிலிருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அதே போல் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 3 13/10/2025 16/10/2025 வரை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3 எக்ஸ்டெண்ட் பண்ண காரணத்திற்காக, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் நாளை வரை 13/10/2025 இரவு 11:59 வரை ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3 கொடுத்துருப்பதன் காரணத்தினால், ஓகேங்களா, கிளியராக சொல்கிறேன், ஆல் இண்டியா கோட்டாவோட ரவுண்டு 3 13/10/2025 நாளை இரவு 11:59 வரை கொடுத்துருக்குறாங்க. இன்னமும் சாய்ஸ் லாக்கிங்கை பற்றின ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வரல. அதன் காரணமாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரவுண்டு 3 ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறது நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய தகவல் கூடிய விரைவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 3ல் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரோலிங் நியூஸ் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. நியூ அப்படின்னு கொடுத்துட்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 3 ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியட் ஆஃப் MBBS BDS கோர்ஸ் ரவுண்டு 3 அண்ட் ரெசிக்னேஷன் போர்ட்டல் இஸ் பீயிங் எக்ஸ்டெண்டட். அப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலும் ரெசிக்னேஷன் போர்ட்டலும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரவுண்டு 3யும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ரவுண்டு 1 அண்டு ரவுண்டு 2ல் உங்களுக்கு கிடைச்ச சீட்டை அந்த விதிகளின்படி நீங்கள் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா அந்த கால அவகாசமும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. எதனால் அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஹேஸ் பீன் எக்ஸ்டெண்டட், டீட்டெயில்டு ஷெட்யூல் வில் பி ரிலீஸ்டு சூன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் கூட ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, என்னென்னா சார் எனக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3ல் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இப்போது நான் தமிழ்நாடில் ரவுண்டு 1ல் கிடைச்ச சீட்டை நான் இப்போ ரிசைன் பண்ணணும், டைம் இருக்குது ஆனால் என்னால் ரிசைன் பண்ண முடியலன்னு கேட்டிருந்தார். அப்போது அந்த ரெசிக்னேஷன் போர்ட்டலும் உங்களுக்கு நீட்டிக்கப்பட உள்ளது. அதே போல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலும் உங்களுக்கு கூடிய விரைவில் எந்த தேதி வரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் 3வது சுற்றுக்கு அப்படிங்கிற அனைத்து விவரங்களும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் அஃபீஷியல் வெப்சைட்டில் கூடிய விரைவில் வெளியிடப்படும் அப்படிங்கிற தகவல் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். TN மெடிக்கலும் அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்காங்க. இப்போது இதை உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ரவுண்டு 1ல் இல்லை ரவுண்ட் 2ல் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணி காலேஜுக்கு போயிட்டுருக்கிறீங்க, எனக்கு இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னா யாருக்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் ரவுண்டு 3ல் இன்னமும் ரவுண்டு 2 வரைக்கும் சீட்டு கிடைக்கல, இப்போ ரவுண்டு 3க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். கவுன்சிலிங்கில் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதற்கான முழு விபரத்தையும் கட்டண சேவையில் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி
திரும்பவும் இன்னொரு ரிமைண்டர், ரவுண்டு 3 ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் இன்னமும் ஓப்பன் ஆகலை. ஓகேங்களா? அதை பற்றின முழு விபரம், சாய்ஸ் ஃபில்லிங் எத்தனாம் தேதி வரைக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது, தமிழ்நாடு ரவுண்டு 1 சீட்டையோ இல்லை ரவுண்டு 2 சீட்டையோ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா எப்போ வரைக்கும் நீங்கள் ராஜினாமா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முழு விபரம் டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கூடிய விரைவில் வெளியிடப்படும் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க. பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.